ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங்கிசி. இப்போ கர்நாடிக் மியூசிக் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, சும்மா சரிகமா பதனிசான்னு பாடுவாங்க, அதுதான் கர்நாடிக் மியூசிக். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ சரிகமா பதனிசா அப்படிங்கிறது மட்டும் கர்நாடிக் மியூசிக் கிடையாதுங்க. இப்போ நம்மளோட கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. அதாவது வேர்ல்டு வைட் நிறைய இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக். ஸோ இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இப்போ சினிமா பாடல்கள்னாலும் சரி, அந்த மாதிரி பாடல்களுக்கு மட்டும்தான் வந்து இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஜேர்னர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட சவுத் இந்தியா அப்படிங்கிற மியூசிக்னு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக் தான். ஏன் வந்து நம்ம சவுத் இந்தியா பீப்புள் யூஸ் பண்ணுறாங்கன்னா மெயின் ரீசன் லாங்குவேஜ் தான். இப்போ சான்ஸ்கிரிட், தெலுங்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கர்நாடிக் மியூசிக்கோட லெசன்ஸ் எல்லாமே. நானும் ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிட்டேன். எதுக்காகனா இந்த லைட் மியூசிக் ஸ்டைல் ஆஃப் ஒரு மியூசிக்கை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹிந்துஸ்தானி மியூசிக் கற்றுக்கிட்டேன். பட் அது ஃபுல்லாகவே வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. பட் எனக்கு அது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஷராக இருந்தது நான் ஹிந்துஸ்தானி கற்றுக்கும் போது. ஏன்னா அந்த ஆக்சன்ட் நமக்கு வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லைட் மியூசிக் ஸ்டைல் அண்ட் நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா ஹிந்துஸ்தானி மியூசிக் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வோக்கல் ட்ரைனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹை ரேஞ்ச் பாடுறது, இந்த ஓப்ரா வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ ஹெட் வாய்ஸில் பாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் கான்செப்ட்ஸ்க்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மூணில் ஏன் வந்து கர்நாடிக் மியூசிக்கை வைடாக எல்லாரும் படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களை சொல்கிறாங்க கர்நாடிக் மியூசிக்கில். இப்போ ஸ்வரஸ்தானங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ச ரி க ம ப த நி இந்த 7 ஸ்வரங்கள் தான் மியூசிக் அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ சா இருக்கு, அதுக்கப்புறம் ரீல வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ரீ இருக்கு, கால வந்து 3 டைப் ஆஃப் கா இருக்கு, மால 2 டைப் ஆஃப் மா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வரங்கள்லயுமே வந்து நிறைய வகைகள் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 16 ஸ்வரஸ்தானங்கள் கர்நாடிக் மியூசிக்ல இருக்கு. இந்த 16 ஸ்வரஸ்தானங்களோட காம்பினேஷன்ஸ் அதுதான் வந்து ராகங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த 16 ஸ்வரஸ்தானங்களை மாற்றி மாற்றி இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்கல்ல மேக்ஸ்ல, அந்த மாதிரி மாற்றி 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 சேர்ந்து கம்போஸ் பண்ணி தான் ஒரு சாங்கை உருவாக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது 16 ஸ்வரமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ராகம்னா எப்படின்னா இப்போ அந்த 7 ஸ்வரங்கள் மட்டும் இருக்கும். இப்போ வந்து ஒரு ராகத்துல வந்து ரீ 1 இருக்கும், இல்லாட்டி கா 2 இருக்கும். அந்த மாதிரி 3ல ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க, இல்லை ஒரு சில ஸ்வரங்கள் இல்லாமே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சில ரொம்ப டீட்டெயிலான கான்செப்ட்ஸ். நான் சிம்பிளா சொல்லணும்னா இந்த 16 ஸ்வரஸ்தானங்களோட கோர்வைகள் காம்பினேஷன்ஸ் தான் வந்து நம்ம இப்ப கேட்குற எல்லா சினிமா பாட்டு, அதாவது இந்த என்டையர் மியூசிக்கே இதுல தாங்க இருக்கு. ஸோ இந்த 16 ஸ்வரஸ்தானங்களை வந்து நீங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற லெசன்ஸ் அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு பல ராகங்கள் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால எந்த பாட்டை எடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டா பாட முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கர்நாடிக் மியூசிக்ல தான் இருக்கு. அதாவது கர்நாடிக் மியூசிக்ல லெசன்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நிறைய புக்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நம்மளால ஒரு மியூசிக்கை ஈஸியா ப்ரொஃபஷனலா கத்துக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வந்து கர்நாடிக் மியூசிக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க நீங்க போய் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கோங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க இன்னுமே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நான் மியூசிக் கரியரை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனடியா நீங்க போய் கர்நாடிக் மியூசிக்கோட பேசிக்ஸாவது நீங்க கத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்ததுனால ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.